நண்பர்களே, நம்ம இந்த ஆற்றுல தான் மட்டிக்கிளி பிடிச்சோம். மட்டிக்கிளி பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக இங்கேயே போட்டு ஹீட் பண்ணி நம்ம சமைக்க போகிறோம். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சூட்டு தண்ணிக்கும் குளிர்ச்சி, அதுவும் இல்லாமல் மஞ்சள் காமலாவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப சூடாக இருக்கவங்க இதை சாப்பிடலாம். ஆனால் இது ஆற்றுல ஃப்ரெஷ்ஷான உப்பு ஆற்றுல கிடச்சிருக்கு. மட்டிக்கிளி அவிக்கிற ப்ராசஸ் இங்கே தான் பண்ணுறாங்க. மைண்டு ரிலாக்ஸ்டாக தான் இங்கே அடிக்கடிக்கு நாங்கள் வருவோம். ஒரு வாழ்க்கை அதுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி வாழணும் நண்பர்களே. இல்லைனா கடைசி வரைக்கும் கம்பெனியில் கம்ப்யூட்டர் தான் தட்ட வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி என்ஜாய் பண்ணணுன்னா வாங்க, இந்தமாரி எடுத்துக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் இந்த மாதிரி வாழ்க்கை வேணாம்னு சொல்லிட்டு தான் இந்த வாழ்க்கையில் வந்திருக்கோம். மட்டிப்பால் சொல்லுவாங்க. இந்த மாதிரி மட்டிப்பால் பொங்கி வந்தால் இந்த மட்டிப்பால் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. குளிர்ச்சி வேறு. இந்தமாரி பால் குடிக்கலாம், இது உடம்புக்கு நல்லது. மட்டிப்பால் தான் இது பேர். பசும்பால் இல்லை, மாட்டுப்பால் கிடையாது, மட்டிப்பால். இது குடித்தா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அதுவும் இல்லாமல் சூட்டு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதுவும் அந்த மஞ்சள் காமலா, இந்த சூடு, இந்த வெயிலில் நிறையா பேருக்கு கண்ணெல்லாம் செவந்து போய் குடிக்காரன் பேர் இருப்பானுங்க பாரு, அவனை மாரி ஆளுங்க குடித்தா சரியாயிடும். இந்த போல் கறி ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், பால் பொங்கி வருது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பால் பொங்கி வருது. இதுதாங்க மட்டிப்பால்னுவாங்க. மட்டிப்பால்னால் ஆற்றுல இருக்கிற மட்டிகளிலேருந்து உள்ள கறியிலேருந்து வர பால். இந்தமாரி சின்னதாக இருக்கும் கறி. அதுக்காக கறி ரொம்ப சின்னதாக இருக்குன்னு கேட்காதீங்க. இதுதான் சின்ன கறியாக இருந்தாலும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சத்தாக இருக்கும், எனர்ஜி, சூட்டை அழகாக தண்ணிக்கும் இந்த மட்டி கறி. இதை பாருங்கள், சாப்பிட்டு காட்டுறேன். முண்டு குடிக்கிறேன். இதான் மட்டிப்பால்னுவாங்க. உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி. இது நீங்கள் நிறைய பேர் குடிச்சிருக்க மாட்டீங்க. நிறைய பேர் இல்லை, எல்லா பேரும் குடிச்சிருக்க மாட்டீங்க. நான் குடிச்சு காட்டுறேன். சூப்பராக இருக்குது மட்டிப்பால். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நீங்கள் எப்போயாச்சும் வந்தீங்கன்னா இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் கரெக்டாக சொல்லுங்கள் இதை பற்றி என்ன பண்ணலான்னு.